தப்பு குடும்பம் ஒருத்தனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருது. ஒரு இளைஞன் ரொம்ப எரிச்சலாகி வாழ்க்கையே வெறுத்து தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இந்த தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணவங்க என்ன செய்வாங்க? பித்து நிலையில் என்னென்னமோ செய்வாங்க. என்னத்தையாவது இழுத்து போடுவாங்க, அதை தூக்கி போடுவாங்க. இதை பற்றி ஒரு மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கிறான். இந்த மனக்குழப்பத்தில் இருக்கிறவன் கையில் ஒரு குடும்ப படம் கிடைக்குது. அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று கிடைக்குது. எடுத்து பார்த்தா அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்கிற ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. அவனை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் எரிச்சல் அதிகமாகுது. நமக்கே வாழ பிடிக்கல, இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு ஒரு கத்தரிக்கோலை எடுத்து இவனை மட்டும் வெட்டுறான். இவனை மட்டும் தனியாக, உங்கள் யார் உறவும் எனக்கு வேணாண்டா, நானே சாக போகிறேன் அப்படின்ட்டு இவனை மட்டும் அப்படியே கட் பண்ணுறான். அதை முடிக்கிறார் அந்த கவிதையை. எவ்வளவு நுட்பமாக செயல்பட்டும் கை கோர்த்திருக்கிற தங்கையின் சுண்டு விரல் நுனி கூடவே வருவேன் என்கிறது. தன்னை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்னு கஷ்டப்பட்டு கட் பண்ணுறாரு. ஆனால் எவ்வளவு நுட்பமாக கட் பண்ணால் கூட இவர் சுண்டு விரலை பிடிச்சிருக்கிற தங்கையின் விரல் இருக்குல்ல, அது கூடவே வருவேங்குது. என் இனிய விரலின் நுனியாக அவர்களுடைய நினைப்பு உங்கள் இதயத்தில் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை யாராலும் அழிக்க முடியாது.